இந்த சாம்சங் கேலக்ஸி S24 FE ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் டைமாவா? FE சீரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் எவர் புதுசா நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒண்ணா பாத்துருவோமா? அதெல்லாம் நான் அப்பயே பார்த்துட்டேன். ஓபன் பண்ணா உள்ளேயும் ஃபர்ஸ்ட் எவர் புதுசா நிறைய கொடுத்திருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதேதான். அதே சிம் எஜெக்டர், போன், கேபிள், யாருமே படிக்காத அந்த பேப்பர். வேற என்ன இருக்க போகுது? அதான் பாத்துட்டல, நான் பாக்குறேன். கைரேகைய போட்டு ஒலப்பி பாக்குறதுக்கு S24 Plus. அதே 3 கேமரா, அதே மாதிரியே S24 அதேதான். சரி, ஸ்டார்டிங்ல ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் கூவிங் கிடந்தல்ல, அத சொல்லு. அதாவது இந்த FE சீரிஸ்லயே ஃபர்ஸ்ட் டைமா 6 அப்கிரேட் முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல 4 கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவுக்கு? ஆமாப்பா, இப்பலாம் போன் வாங்குனாலே என்ன ஃபீச்சர் இருக்குன்னு கேமரால கேட்டுட்டு தான் வாங்குறாங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் டைமா FE சீரிஸ்ல ஃபிளாக்ஷிப் லெவல் இமேஜ் ப்ராசசிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதனாலேயே S24 ல இருக்கக்கூடிய AI ஜூம், ஆப்ஜெக்ட் எரேசர், போட்டோ ரீமாஸ்டர், நைட் போர்ட்ரேட் இது எல்லாமே இதுலயும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் S24 ல மட்டும் தான் இருக்குது. ஓ கரெக்ட் தான். ஆனா FE சீரிஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓஹோ, மேல சொல்லு. அடுத்து என்னன்னா, ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. மேலனா மேல சொல்ல கூடாது, அடுத்து என்னன்னு சொல்லணும். அப்படி தெளிவா பேசி பழகு. ஃபர்ஸ்ட் டைமா இதுல AI கேமரா கொண்டாந்துருக்காங்க. AI கேமரா இதுல அது என்ன பண்ணும்? இப்போ இதுல AI ஜூம் அப்படின்றத எடுத்துக்கிட்டா, நீ செல்ஃபி எடுக்கும் போதோ இல்ல நீ பின்னாடி பேக் கேமரா யூஸ் பண்ணும் போதோ ஒரு 2-3 பேர் சேர்றோம் அப்படின்னா அதுவாவே ஜூம் இன் ஜூம் அவுட் வச்சு ஃப்ரேமை கரெக்டா வச்சு கொடுக்கும். இது மட்டும் இல்ல, நம்ம ஃபோல்டர்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, இந்த இமேஜ் கிளிப்பர், போர்ட்ரேட் ஸ்டுடியோ, ஸ்கெட்ச் டு இமேஜ், இது எல்லாமே இதுலயே இருக்கு. எல்லாம் சொன்னோம். அந்த கேமரா ஸ்பெக்க விட்டுட்டோமே. கேமரா ஸ்பெக்க பொறுத்த வரைக்கும் வைட் ஆங்கிள் வந்து வைட் ஆங்கிள் 12 கொடுத்துருப்பாங்க. மெயின் கேமரா 50 OS சப்போர்ட்டோட இருக்கும். இந்த மூணாவது கேமரா என்னது? அது வந்து டெலிஃபோட்டோ. அதான் மறந்துட்டல. செல்ஃபி வந்து 10 மெகா பிக்சலோட இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த S23 FE ல இருந்த அதே கேமரா தானே? அதே கேமரா தான். ஹார்ட்வேர்ல பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணல, பட் சாஃப்ட்வேர் வைஸ் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. நான்லாம் நம்ப மாட்டேன், செல்ஃபி எடுத்து தான் பார்ப்பேன். ஓகே, இதெல்லாம் எங்க டீம் எடுத்த போட்டோஸ் அண்ட் சாம்பிள்ஸ், நைட் போர்ட்ரேட் ஓரளவு பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்கு. செல்ஃபி கேமராவுமே ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ சாம்பிள். UHD 60 FPS இருக்கு. கேமரா செம்மையா இருக்குங்க. அதை விட டிஸ்ப்ளே மிரட்டுது. கரெக்ட். FE சீரிஸ்லயே பிக்கஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் டிஸ்ப்ளே இதுல தான் கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச் டைனமிக் AMOLED 2x 1900 பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அது போக விஷன் பூஸ்டர் சப்போர்ட் இதுல இருக்கு. ஆனா அவுட்டோர்ல யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருக்கு. சாம்சங் டிஸ்ப்ளே சொல்லவா வேணும். அடுத்து வந்து 25 வாட்ஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. நிறுத்து, பாக்ஸ்ல சார்ஜர் இல்ல. இதெல்லாம் ஓகே தான். FE சீரிஸ்னாலே பழைய SOS தானே கொடுப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் மேனேஜ் பண்ற அளவுக்கு இதுல என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஃபர்ஸ்ட் எவர் அப்படின்ற ஒரு மேட். FE சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 2400E அப்படின்ற ஃபிளாக்ஷிப் மொபைலோட ப்ராசஸரை தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. FE னா என்ன? ஃபேன் எடிஷன். கரெக்ட். ஃபேன் எடிஷனுக்காகவே பட்டி டிங்கரிங் பார்த்து கொடுத்தது தான் இந்த Exynos 2400E. அதுக்காக பெருசா எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பெஞ்ச் மார்க்குமே கிட்டத்தட்ட 16 லட்சம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அது போக யூஸ் பண்றதுக்குமே நல்லா ஸ்மூத்தா இருக்கு. என்னன்னு சொல்ற? அப்ப கேம்ல எல்லாம் மிரட்டி விட்டுருமே. கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷனை விட 87% ரே ட்ரேசிங்கும், அது போக இதுல இருக்கக்கூடிய வேப்பர் சேம்பர் கூலிங்கும் கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருக்காங்க. அதனாலயே இதுல கேம் விளையாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இதுல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்களா, டாப் டக்கரா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கேம் விளையாடும் போது லைட்டா ஒரு வார்ம் ஃபீல் கிடைக்குது. சரி, 6 ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர்னு சொன்னீங்களே, ஆனா கூட்டி பார்த்தா 5 தான் வருது. இன்னும் 1 ஃபர்ஸ்ட் டைமா FE சீரிஸ்லயே அதானே சொல்லு. ஃபர்ஸ்ட் டைமா FE சீரிஸ்ல UFS 4.0 கொடுத்திருக்காங்க. இதனாலேயே டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் ஸ்பீடா இருக்கும், பவர் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும். இதுல வேற எதுவும் இருக்கா இல்ல அவ்வளவுதானா? இருக்கு, இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்கு. அதுல இப்ப நம்ம பார்க்க போறது கேலக்ஸியா? வேணாமுனே, வேணவே வேணாம். ஒரு அடுத்து இருக்கிறது கேலக்ஸி AI. ஏய் தம்பி, எங்கயா போற? இன்னும் 2 விஷயம் இருக்குன்றல. இந்த பாதி வீடியோ கீழே கொடுத்துருக்கோம், அதுல பாத்துக்குங்க. பழைய வீடியோலயே இருக்கியா? எத்தனை தடவையா போடுறதால? கேலக்ஸி AI-ல வந்து வழக்கமா இருக்கக்கூடிய அந்த கால் அசிஸ்ட், சாட் அசிஸ்ட், இன்டர்பிரேட்டர், நோட் அசிஸ்ட், டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட், அப்புறம் இந்த சர்க்கிள் டு சர்ச், இது எல்லாமே இந்த டிவைஸ்ல இருக்கு. எல்லா சாம்சங் போன்லயுமே இருக்கும் இதெல்லாம். கரெக்ட் தான். பொதுவாவே நம்ம பப்ளிக் வந்து ஒரு பயம் இருக்கும். AI-னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிரும், இல்ல எங்கிட்டாச்சும் மிஸ்லீட் ஆகும், அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த போனை பொறுத்த வரைக்கும் அப்படி பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கேலக்ஸி AI ஆன் டிவைஸ்லயே இருக்கு. என்ன வேணா பண்ணிக்கலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வழக்கமா எல்லா சாம்சங்லயும் இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் இதுல இருக்கு. என்னது? சும்மா கெஸ் பண்ணி என்னன்னு சொல்லு. என்ன அந்த 3 கேமராவா? அடி பிச்சு முடுவேன். அப்புறம் என்ன? 3 கேமரா இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். நாக் செக்யூரிட்டி, டாப் டு பே, அதுக்கப்புறம் சாம்சங் வாலெட், இது 3மே இதுல இருக்கு. அலுமினியம்ங்கற, கேமராங்கற, ப்ராசஸர்ங்கற, AI ஃபீச்சர்ங்கற.
நம்ம வழக்கமா பண்றது அது வேணாமா? ஒன்றும் ஆகாது. ஏன்னா இதுல வந்து விக்டஸ் பிளஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அது போக IP68 ரேட்டிங்கும் இருக்கு. இது கூடவே நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. 7 வருஷம் OS அப்டேட் அண்ட் 7 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. அது போக சாம்சங்ல இருந்து ஒரு ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர்? இப்போ 128GB வேரியன்ட் எடுக்க வேண்டிய இடத்துல 256GB வேரியன்ட் அதே பிரைஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அரௌண்ட் 60Kக்கு வந்து இந்த ஃபோன் வருது. ஸோ உன்னோட ஒப்பீனியன் என்ன, இந்த 60Kக்கு இந்த ஃபோன் எப்படி? அதான் இந்த S24ல உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு மாடரேட்டான பட்ஜெட்ல யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஃபோன் சூப்பரா இருக்கும். கரெக்ட். தம்பி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னது? ஸ்பீக்கரை பத்தி பேசவே இல்லை. ஆமா இல்ல, கடைசியா பாட்டை போட்டு கிளம்பிடுவோமா? ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், நல்லா ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான்.